திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேகத்தையொட்டி சண்முக விலாச மண்டபத்தை சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் பவானி இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். பவானி, வணக்கம். தற்பொழுது அங்கு நடந்து வரக்கூடிய பணிகள் என விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேக பணிக்காக சண்முக விலாஸ் மண்டபத்தை சீரமைக்கும் பணிகளானது தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பெருந்திட்ட வளாக பணிகளானது நிறைவு பெறும் நிலையில் தற்பொழுது தீவிரமாக நடந்து வருகின்றது. இதற்கிடையில் வருகின்ற ஜூலை மாதம் 7ஆம் தேதி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேக பணிகள் நடைபெறும் என்று அமைச்சர் சேகர் பாபு அறிவித்திருந்தார். இதற்காக ஆயத்த பணிகள் தீவிரமாகவே நடந்து வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உள்ள சண்முக விலாச மண்டபத்தில் சீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சண்முக விலாஸ் மண்டபத்தை பொறுத்தவரையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மிகவும் சிறப்பு வாய்ந்த இடமாக பார்க்கப்படுகின்றது. கோயிலுக்குள் இருந்து அலங்காரத்தில் வெளியே வரும் சண்முகர் மற்றும் ஜெயந்திநாதர் இங்கு அமர்ந்துதான் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். தொடர்ந்து இங்குதான் சுவாமி மற்றும் அம்பாளுக்கும் தீபாரதனையானதும் நடைபெறும். இந்த சண்முக விலாஸ் மண்டபத்தில் தற்பொழுது கருங்கல் தூண்கள் அனைத்தும் கிரஷர் மூலம் தண்ணீர் பீச்சடிக்கப்பட்டு தூய்மைப்படுத்தக்கூடிய பணியானது தற்பொழுது தீவிரமாக நடந்து வருகின்றது. தகவல்களுக்கு நன்றி பவானி.